ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ரொம்பவும் வித்தியாசமான ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம எல்லார் கையிலையுமே இப்போது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஆனால் பழைய பட்டன் ஃபோன் யார்கிட்டலாம் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது டாப் லீஃப் ஃபார்ம்ஸ். கலிஃபோர்னியாவில் கார்டன் வில்லேஜ் அப்படின்னு ஒரு இடத்த அழைக்கிறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா கலிஃபோர்னியாவில் பெர்க்லி அப்படிங்கிற இடத்துல தாங்க இருந்திருக்கு. இந்த இடத்துல 12,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ரூஃப் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு கார்டனை செட்டப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி மாடித்தோட்டம் பண்ணுறோமோ அதே மாதிரி கலிஃபோர்னியாலையும் இந்த ஒரு முறையை கையாளுறாங்க. இந்த ஒரு முறையில் ஃபார்மிங் பண்ணுறதை ட்ரிபிள் வின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார்மிங் மட்டும் தான் பண்ணுறாங்க, ஆனால் இதிலிருந்து 3 விதமான பெனிஃபிட் கிடைக்குது. முதல்ல நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபுட் தினமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்டன் ரொம்ப அதிகமாக நம்மளுடைய ரூஃபை கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு வெப்பம் இல்லாமல் ரொம்பவே கூலாக வச்சுக்குமா. பிளான்ட்ஸும் ட்ரீஸும் அதிகமாக வளர்க்குறதுனால ஏர் குவாலிட்டியும் அதிகமாகும். அதாவது சுத்தமான காற்றை நம்மளால் சுவாசிக்க முடியும். இது நம்மளுடைய ரூஃப் டாப்லேயே இருக்கிறதுனால நமக்கு சுத்தமான காற்று தினந்தோறும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரேசர் DXT ட்ரிஃப்ட் ட்ரைக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம 2 வீலரை எந்த அளவுக்கு வேகமாக ஓட்ட முடியும், ஒரு குறிப்பிட்ட லிமிட் தான் போக முடியும். அதுக்கு மேலே நமக்கு கிரிப்பு கிடைக்காது, டயர் வழுக்கும், இல்லைனா நமக்கு ஒரு மாதிரியான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஜெட்டு வேகத்தில் நம்மளால் ஒரு பைக்கை ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுதாங்க இந்த ஒரு பைக்கு. இதில் ஜெட் டர்பைன்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு வேகமாக போக முடியும் அப்படின்னா ஜெட்டு எப்படி வேகமாக போகுமோ அந்த அளவுக்கு போக முடியுமாங்க. 180 டிகிரி டேன்ஸை கூட ரொம்பவே ஈஸியாக கொஞ்சம் கூட ஜர்க் ஆகாமல் நம்மளால் டர்ன் பண்ண முடியுமா. அதுவும் இந்த 180 டிகிரி டேன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு குவாலிட்டியை இந்த பைக்குடைய பேசிக் வெர்ஷன்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது அட்வான்ஸ்டான பைக்னா எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். இதில் 10 இன்ச் ஸ்லிக் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால எந்த ஒரு ஸ்லிப்புமே இருக்காது, வழுக்கவும் செய்யாது. நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு பிரேக் பிடிச்சா கூட டயரு டக்குன்னு நிற்காம கொஞ்சம் தூரம் போயிட்டு நிற்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் அந்த இடத்துலையே டயர் அப்படியே ஸ்டாப் ஆகுற மாதிரியான எல்லா ஒரு பெட்டரான கண்ட்ரோலையும் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த பைக்கை நம்மளை ரொம்பவே சீக்கிரமாக நம்ம போகக்கூடிய இடத்த கொண்டு போய் சேர்த்துருமா. ஆனால் நம்ம ஊர் டிராஃபிக்கு இந்த மாதிரியான பைக் எடுத்து ஓட்டணும் அப்படின்னா டைரெக்டாக நம்மளை சொர்க்கத்துக்கே கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரியான பைக் எல்லாமே ஃபாரினில் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுற சாலை விதிகளை மதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். அப்படி இல்லைன்னா ரேசிங் பைக்காக கூட ஓட்டலாம். ஆனால் நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக இது செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சாண்ட் ஆர்ட் தான். நம்ம நிறைய விதமான சாண்ட் ஆர்ட்டை பீச்சஸில் பார்த்துருப்போம். நிறைய பேர் அவங்களுடைய கைகளை வச்சே நிறைய சிலைகளை சாண்டில் உருவாக்கியிருப்பாங்க. அதாவது மணல் சிற்பங்களாக உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அதையும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி கிளாஸில் செய்யப்பட்ட ஒரு ரவுண்டான பாக்ஸில் இந்த மாதிரி சாண்டை கலராக சாயங்களை பூசி இந்த மாதிரி ஆர்ட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த கலர்ஃபுல்லான மணலை ஃபில் பண்ண இந்த பாக்ஸஸை ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மணலெல்லாம் இன்னொரு சைடில் கொட்டி பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஆர்ட்டை உருவாக்குது. இது பார்க்குறதுக்கு ஒவ்வொரு விதமான புதுசான லேண்ட்ஸ்கேப்ஸை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கடல் அலைகள் மாதிரியும் கடல் மாதிரியும் பீக்ஸ் மாதிரியும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான நிறைய உருவங்களையும் நிறைய பீசஸையும் உருவாக்குது. இந்த ஒரு ஆர்ட்டை மணலும் கிராவிட்டியும் தான் செய்யுது. இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே காமிங்காக இருக்குமாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க்கை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டே தூங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவும் நல்ல டீப்பான ஸ்லீப் கிடைக்கும். ரொம்பவும் நிம்மதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இன்விசிபிள் சூட். இந்த ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு சூட்டை கனடா அண்ட் சைனாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக இதை ஆர்மி பீப்புளுக்காகவே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஹாரி பாட்டர் மூவிஸ்லாம் பார்த்துருக்குறீங்களா? அந்த மூவிஸில் தான் இந்த மாதிரியான இன்விசிபிள் சூட்டை காட்டுவாங்க. அதில் ஒரு மனுஷன் அப்படியே முழுசாக மறைஞ்சு போயிடுவான். அதே மாதிரியான ஒரு சூட்டை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்விசிபிள் சூட்டை எதை வச்சு இன்ஸ்பைரிங்காக பண்ணாங்க அப்படின்னா பச்சோந்தி இருக்கு இல்லையா, இந்த காட்டில் வாழக்கூடிய பச்சோந்தி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறமாவே மாறி தன்னை அந்த மாதிரி பிரதிபலிக்க
ஆரம்பிக்கும். அதனால் அந்த இடத்துல பச்சொந்தி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் நம்பவே முடியாது. அதே மாதிரி தான் இந்த இன்விசிபிள் சூட்டும். எந்த இடத்துல நின்று இந்த இன்விசிபிள் சூட்டை விரிக்கிறோமோ அந்த இடத்த இந்த இன்விசிபிள் சூட் பிரதிபலிக்குமா. அதனால் இந்த இடத்துல நம்ம மறைஞ்சு போக முடியுமாங்க. நம்மளுடைய வெறும் கண்ணால் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சூட்டை உபயோகித்து இவங்க மறைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. முக்கியமாக சர்வைலன்ஸ் கேமரா டிடெக்ட் பண்ணுற மெஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருந்து நம்மளால் தப்பிச்சுக்க முடியும். முக்கியமாக ஆர்மி பீப்புளுக்கு எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, பார்டரில் சண்டைகள்லாம் போடும்போது எதிர்நாட்டில் இருந்து நம்ம இராணுவ வீரர்கள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்காக ட்ரோன்ஸை அனுப்பி விடுவாங்க. அதுக்கிட்ட இருந்து மண்ணை தூவிட்டு நம்ம தப்பிக்கிறதுக்காக இந்த இன்விசிபிள் சூட் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய சீக்கிரமே இந்த இன்விசிபிள் சூட் எல்லா நாடுகள்கிட்டையும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது ஆர்மி பீப்புளுக்கு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இயற்பியலாளரான ஜான் பென்ட்ரி 2006 வருஷம் இதை நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இது இன்னுமே அண்டர் டெவலப்மெண்ட்டில் தாங்க இருக்குது. இன்னுமே இதில் என்னென்ன புது விஷயங்களை ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது முக்கியமாக மெட்டீரியலை வச்சு உருவாக்கியிருக்காங்க. இதனால் இது லைட்டை கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை இது ரெஃப்ளெக்டிங் லைட்டாக மாற்றி கொடுக்குமா. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அல்லிகேட்டர் ஹெட் போட். அதாவது அல்லிகேட்டருடைய தலை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு போட்டை வடிவமைச்சிருக்காங்க. இதை தண்ணிக்குள்ளே எங்கேனாலும் விடலாமாங்க. அதாவது ஸ்விம்மிங் பூல், வாட்டர் பார்க், அப்புறமா லேக்ஸ், இந்த மாதிரியான பல இடங்களில் இந்த அல்லிகேட்டர் ஹெட் போட்டை வச்சு விளையாடுறாங்க. அதாவது இதில் ஒரு பில்ட்இன் மோட்டார் வருது. இதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குறாங்க. இதனுடைய சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ஃபீட் வரைக்கும் ஒர்க் ஆகுமா. அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இதை நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமாங்க. முக்கியமாக சின்ன குழந்தைங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அல்லிகேட்டர் ஹெட் போட்டை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு நிறைய பிராங்க் கூட பண்ணலாமா நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. முற்றிலுமா இதை சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் விளையாடுற பர்பஸ்க்காக மட்டும்தான் உருவாக்கியிருக்காங்க. மற்றபடி இதை வச்சு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஜஸ்ட் தீம் பார்க்கில் வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது மூலமாக சின்ன குழந்தைங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது லைட்ஸில்லா ஜெயண்ட். அதாவது இதை இன்டராக்டிவ் லைட் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய வீடாக இருக்கட்டும், ஸ்டூடியோவாக இருக்கட்டும், இது ஒரு சூட்டபிளான டெக்கரேட்டிவ் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கலர்ஃபுல்லான நிறைய சின்ன சின்ன டிரான்ஸ்லண்ட் ராட்ஸ் இருக்குது. அதாவது சீரியல் பல்ப் மாதிரி இதை இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் நம்மளுடைய ஓன் பிக்சரை இது அப்படியே இலுமினேட் பண்ணி அதில் லைட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்குமாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஃபங்க்ஷன்ஸில், பார்ட்டிஸ்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கலாமா. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் அந்த பார்ட்டி இருக்குமா. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஆயிஷா டூர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து, அக்கா உங்கள் ஹோம் டூர் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய சேலரி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வர அளவுக்குலாம் பெரிய யூடியூபர் கிடையாதுமா. ஹோம் டூர் வீடியோ அப்லோட் பண்ணுற அளவுக்கும் பெரிய வீடு கிடையாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.